முடிவே இல்லாம தொடர்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல ஒரு மனதை உலுக்கிற அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. ஹமாஸ் அமைப்பு தங்க கிட்ட பணைய கைதிகளாக இருக்கிற 47 இஸ்ரேலியர்களோட ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு உலகத்தையே அதிர வச்சிருக்காங்க. அந்த புகைப்படத்துக்கு அவங்க கொடுத்திருக்கிற தலைப்பு தான் எல்லாரையும் கவலையோட உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. வாங்க அந்த பகீர் பின்னணிய பத்தி விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஹமாஸ் வெளியிட்ட அந்த புகைப்படம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஹமாஸ் அமைப்பு சனிக்கிழமை 47 இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருக்கிற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டது. இந்த புகைப்படம் காசாவுல இஸ்ரேல் சமீபத்தில் நடத்தின ராணுவ தாக்குதலின் போது பிடிக்கப்பட்டவங்களோடதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட தலைப்புல அரபு மொழியில கைதிகளின் பிரியாவிடை புகைப்படம்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த தலைப்புல அவங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் பிடிவாதத்தாலும் ராணுவ தளபதி இயால் ஜமீரின் சமர்ப்பிப்பாலும் இது காசாவில் நடவடிக்கையின் தொடக்கத்தில் எடுக்கப்பட்ட பிரியாவிடை புகைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொன்னா, இந்த பணைய கைதிகளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு முழு பொறுப்பும் நெட்டன்யாகுதான் அப்படின்னு ஹமாஸ் நேரடியா எச்சரிச்சிருக்கு. இஸ்ரேலிய படைகள் காசாவை விட்டு வெளியேறி இந்த 3.5 வருஷ போர முடிக்கிற ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு நாங்க தயார்னு ஹமாஸ் பலமுறை சொல்லியிருக்கு. ஆனா நெட்டன்யாகுவோ போர் நிறுத்த யோசனைய நிராகரிச்சுட்டு ஹமாஸை முழுசா ஒழிக்கிறது தான் எங்களோட நோக்கம்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இந்த சூழ்நிலையில தான் ஹமாஸ் இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கு. நெட்டன்யாகு பணைய கைதிகளோட உயிரை பற்றி கவலைப்படாம தன்னோட சொந்த அரசியல் லாபத்துக்காக போரை நீட்டிக்கிறார்னு இஸ்ரேலுக்குள்ளேயே அவருக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு வருது. இந்த போர்ல இஸ்ரேல் 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்றதா காசா சுகாதார அமைச்சகம் சொல்லுது. பல மனித உரிமை அமைப்புகளும் குற்றம் சாட்டியிருக்காங்க. போர் குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெட்டன்யாகுவுக்கு கைது வாரண்டும் பிறப்பிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 47 பணைய கைதிகளோட கதி என்ன ஆகுமோங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இந்த விவகாரம் உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு.